சினிமாவில் நடனமும் சண்டையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் எளிதில் வெற்றியின் உச்சம் தொடுவார்கள் என்பதற்கு உதாரணம் சிரஞ்சீவி. இந்திய திரையுலகில் நடிக்க வந்து 40 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தற்போதும் கதாநாயகனாக கோலோச்சிக் கொண்டிருப்பவர்கள் ரஜினி, கமல், சிரஞ்சீவி, மோகன்லால், மம்முட்டி ஆகிய 5 தென்னிந்தியாவைச் சேர்ந்த நட்சத்திரங்கள் தான். ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் புகழ் எல்லை வானம் போல முடிவில்லாதது என்றாலும் அவர் ஒரு கட்டத்தில் குணச்சித்திர வேடங்களுக்கு தாவிவிட்டார். ஆனால் ரஜினி, கமல், சிரஞ்சீவி, மோகன்லால், மம்முட்டி ஆகிய 5 நடிகர்களும் தற்போது வரை கதாநாயகர்களாகவே சினிமாவில் தொடர்ந்து வருகின்றனர். இதில் ரஜினிக்கும் சிரஞ்சீவிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. 2 பேரும் ஆரம்பத்தில் வில்லனாக நடித்து பின்னர் கதாநாயகனாக உயர்ந்தவர்கள். ஒருவர் சூப்பர் ஸ்டார் என்றால் மற்றொருவர் மெகா ஸ்டார். இருவரின் சினிமா வர்த்தகமும் உலக அளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. தங்களது திரையுலக வாழ்க்கையில் தொடக்கத்தில் மாறுபட்ட கதைக்களங்களில் நடித்த ரஜினியும் சிரஞ்சீவியும் ஒரு கட்டத்தில் இனி நமது பாதை பக்காவான கமர்ஷியல் சினிமாக்கள் தான் என முடிவெடுத்து அதிலேயே தொடர்ந்து பயணித்தனர். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள மொகல்தூர் என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்த சிரஞ்சீவியின் இயற்பெயர் கொனிதால சிவசங்கர வரப்பிரசாத். சினிமாவிற்காக தனது தாயின் ஆலோசனைப்படி சிரஞ்சீவி என மாற்றி வைத்துக் கொண்டார் வரப்பிரசாத். அவரது குடும்பத்தினருக்கு ஆஞ்சநேயர் வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. எனவே ஆஞ்சநேயர் மீது கொண்ட பக்தியால் அவரது பெயர்களில் ஒன்றான சிரஞ்சீவியை தனது சினிமா நாமகரணமாக சூடிக்கொண்டார் வரப்பிரசாத். சிறு வயதிலிருந்தே சிரஞ்சீவிக்கு நடிப்பின் மீது தீராத காதல் இருந்ததால் படிப்பில் அவருக்கு அதிகம் நாட்டம் செல்லவில்லை. பெயரளவிற்கு வணிகத்துறையில் ஒரு டிகிரி வாங்கிய கையோடு திரையுலகில் வாய்ப்பு தேட கிளம்பிவிட்டார் சிரஞ்சீவி. தெலுங்கு திரைப்பட உலகில் NTR, நாகேஸ்வர ராவ், கிருஷ்ணா போன்ற ஜாம்பவான்கள் கோலோச்சிய காலத்தில் யாருடைய ஆதரவுமின்றி தெலுங்கு திரைப்பட உலகில் நுழைந்தவர் சிரஞ்சீவி. சென்னை பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்த சிரஞ்சீவிக்கு அங்கே படித்த அவரது சீனியர் மாணவரான ரஜினி சினிமாவில் ஜெயித்தது நம்பிக்கையை கொடுத்தது. சினிமாவில் கதாநாயகனாக வானத்திலிருந்து குதித்தவர்கள் போன்ற தோற்றம் தேவையில்லை, பக்கத்து வீட்டு பையன் போல் இருந்தாலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை கருப்பு உருவம் கொண்ட ரஜினி தமிழ் சினிமாவில் ஜொலிக்க தொடங்கிய போது தமக்கு ஏற்பட்டதாக பிற்காலத்தில் ரஜினி குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் சிரஞ்சீவி. ரஜினி மீது சிரஞ்சீவிக்கு எப்போதும் தனி மரியாதை உண்டு. அந்த நட்பின் வெளிப்பாடாக தான் தெலுங்கு திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்த போதிலும் 1989ஆம் ஆண்டு மாப்பிள்ளை படத்தில் ஒரே ஒரு சண்டை காட்சியில் தோன்றிவிட்டு போனார் சிரஞ்சீவி. திரையுலகில் சிரஞ்சீவி நடித்து முதலில் வெளியான திரைப்படம் பிரணாம் கரீடு. 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி வெள்ளித்திரையை தொட்டு பிரணாம் கரீடு சிரஞ்சீவி என்கிற நடிகனை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கே பாலச்சந்தரின் 47 நாட்கள், ரஜினியோடு நடித்த ராணுவ வீரன் என பல்வேறு தமிழ் தெலுங்கு படங்களில் தலை காட்டினார் சிரஞ்சீவி. தமிழில் தான் இயக்கிய அவர்கள் படத்தை தெலுங்கில் இது கதக்காது என்கிற பெயரில் பாலச்சந்தர் எடுத்தபோது அவர்கள் படத்தில் ரஜினி நடித்த வேடத்தில் சிரஞ்சீவி நடித்தார். இவ்வாறு சென்று கொண்டிருந்த சிரஞ்சீவியின் திரையுலக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய படம் கைதி. 1983ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சிரஞ்சீவியை அடையாளம் காட்டி அவருக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்தது. 1983ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி வெளிவந்த இந்த படம் சிரஞ்சீவியை ஓவர் நைட்டில் உச்ச நட்சத்திரமாக்கியது. கோதண்டராமி இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் ஒரு சாதாரண பழிவாங்கும் கதைதான் என்றாலும் அதில் சிரஞ்சீவி காட்டிய ஆக்ஷனும் படத்தின் நாயகி மாதவியுடன் இணைந்து வெளிப்படுத்திய அசாத்திய நடன அசைவுகளும் ரசிகர்களை சுண்டி இழுத்தது. அந்த நேரத்திலேயே 4 கோடி ரூபாய் வரை வசூல் செய்த அந்த படம் தெலுங்கு திரையுலக வரலாற்றில் அதுவரை நிகழ்த்தப்பட்ட வசூல் சாதனைகளை எல்லாம் முறியடித்தது. அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றி இனி நமக்கு இந்த பாதைதான் என கமர்ஷியல் படங்களில் கவனம் செலுத்த வைத்தது. ஏற்கனவே தெலுங்கில் அதிரடியான ஆக்ஷன் நிறைந்த மசாலா படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் அந்த மசாலாவில் காரத்தை அதிகமாக்கி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பும் படங்களில் தொடர்ந்து நடித்தார் சிரஞ்சீவி. தொடர்ந்து ஹீரோ, சேலஞ்ச், அல்லு வஸ்துனாரு, பசிவாதி, பிரணாம் என அதிரடி ஆக்ஷன் படங்களில் நடித்த சிரஞ்சீவி தெலுங்கு திரையுலகின் மெகா ஸ்டாராக உயர்ந்தார். தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன் படங்களில் நடித்து நடனத்திலும் சண்டையிலும் கலக்கிக் கொண்டிருந்த சிரஞ்சீவிக்கு ஒரு மாறுதலான தனது வழக்கமான பாதையிலிருந்து விலகி கே விஸ்வநாத் இயக்கத்தில் ஸ்வயம் கிருஷி படத்தில் நடித்தார். சுபலேகா படத்திற்கு பின்னர் கே விஸ்வநாத் இயக்கத்தில் சிரஞ்சீவி நடித்த 2வது படமான ஸ்வயம் கிருஷியும் மெகா ஹிட் ஆனது. சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஜயசாந்தி இந்த படத்தில் நடித்திருந்தார். செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் சிரஞ்சீவிக்கு சிறந்த நடிகருக்கான ஆந்திர அரசின் நந்தி விருதை பெற்றுத் தந்தது. கைதி படம் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திருப்பத்தை உணர்ந்த மெகாஸ்டார் அந்த படத்தின் 2வது பாகம் போல் உருவாக்கப்பட்ட கைதி நம்பர் 786 படத்தில் நடித்தார். சிரஞ்சீவியுடன் மோகன் பாபுவும் இந்த படத்தில் நடித்திருந்தார். சிரஞ்சீவிக்கு இந்த படத்தில் ஜோடி சேர்ந்தவர் பானுப்பிரியா. கைதி திரைப்படத்தை போல கைதி நம்பர் 786 திரைப்படமும் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை அள்ளியது. சிரஞ்சீவி, கோதண்டராமி ரெட்டி இணைந்து பணியாற்றிய படங்கள் பல பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளன. அந்த வரிசையில் இடம்பெற்ற மற்றொரு திரைப்படம் முத்தா மேஸ்திரி. 1993ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக மீனாவும் ரோஜாவும் இந்த படத்தில் நடித்திருந்தனர். அதிரடி ஆக்ஷன், தனக்கே உரிய நெளிவு சுழிவான நடனங்கள் என சிரஞ்சீவி அதகலம் செய்த முட்டா மேஸ்திரி படமும் வசூலில் முந்தைய ரெக்கார்டுகளை அடித்து நொறுக்கியது. நடனம், சண்டை காட்சிகளை தாண்டி நடிப்புக்காக மெகாஸ்டாருக்கு மெகா பாராட்டுகளை பெற்று தந்த படங்களில் ஒன்று ஸ்நேகம் கோசம். தமிழில் சரத்குமார் நடித்து KS ரவிக்குமார் இயக்கிய நட்புக்காக திரைப்படமே தெலுங்கில் சிரஞ்சீவி நடிப்பில் ஸ்நேகம் கோசம் என்கிற பெயரில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. தந்தை, மகன் என 2 வேடங்களில் வாழ்ந்து காட்டியிருந்தார் சிரஞ்சீவி. தமிழில் சிம்மன் நடித்த வேடத்தை மீனா ஏற்று சிறப்பாக நடித்திருந்தார். பாராட்டுக்களை குவித்ததோடு மட்டுமல்லாமல் வசூலிலும் சாதனை படைத்த ஸ்நேகம் கோசம் ஆந்திராவில் 70க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 100 நாள் விழா கொண்டாடியது. மெகாஸ்டாரின் திரையுலக வாழ்வின் பிற்பகுதியில் அவருக்கு மறக்க முடியாத படங்களாக தாகூர், சங்கர் தாதா, MBBS, ஸ்டாலின் ஆகிய படங்கள் அமைந்தன. 2003ஆம் ஆண்டு வெளிவந்த தாகூர் படத்தில் ஊழலுக்கு எதிராக தனிப்படையை உருவாக்கி போராடும் ஒரு இளைஞனின் கதாபாத்திரத்தில் சிரஞ்சீவி நடித்திருந்தார். VV விநாயக் இயக்கிய இந்த படத்தில் ஜோதிகா, ஸ்ரேயா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் தாகூர் படத்தில் சிரஞ்சீவியுடன் நடித்திருந்தனர்.
சிரஞ்சீவி எப்போது அரசியலுக்கு வருவார் என அவரது ரசிகர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த நிலையில் ஊழலுக்கு எதிரான சவுக்கடியாக வெளிவந்த தாகூர் திரைப்படம் சிரஞ்சீவி அரசியல் களம் காண்பது உறுதி என்பதை உணர்த்துவது போல் அமைந்திருந்தது. ஹிந்தியில் சஞ்சய் தத் நடித்து பெரும் வெற்றி பெற்ற முன்னாபாய் MBBS தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளுக்கு ரவுண்ட் அடித்த நிலையில் அந்த படம் சிரஞ்சீவியை வைத்து தெலுங்கில் சங்கர் தாதா MBBS என்கிற பெயரில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. ஜெயந்த் சி பிராஞ்சி இயக்கிய இந்த படத்தில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக சோனாலி பிந்திரே நடித்திருந்தார். சிரஞ்சீவிக்கு நடனம், சண்டை மட்டுமல்ல நகைச்சுவையும் நன்றாக வரும் என்று நிரூபித்த இந்த படம் சிரஞ்சீவி கொடுத்த மெகா ஹிட் திரைப்படங்களில் மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது. தமிழில் இயக்குனர் முருகதாஸ் அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் இயக்கி கஜினி திரைப்படத்தை பார்த்து வியந்த சிரஞ்சீவி தனக்காக ஒரு படம் இயக்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது உருவான படம் தான் ஸ்டாலின். கார்கில் போரில் பங்கேற்ற ஒரு ராணுவ வீரன் சமூக அக்கறையுடன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை சுற்றிச் சுழலும் இந்த படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. சமூகத்தில் பிறருக்கு உதவுவதையே தனது முழுநேர கடமையாக செய்யும் ஸ்டாலின் கதாபாத்திரம் சிரஞ்சீவி அரசியல் பயணத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அவரது பிம்பத்தை மக்களிடையே தூக்கி பிடிப்பது போல் அமைந்திருந்தது. சிரஞ்சீவி திரையுலகில் பல்வேறு விருதுகளையும் குவித்துள்ளார். சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை 7 முறை பெற்ற மெகாஸ்டாருக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிம்பேர் விருது கடந்த 2010ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸ்வயம் குஷி, ஆபத் பாந்தவடு, இந்திரா ஆகிய திரைப்படங்களில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக 3 முறை ஆந்திர அரசின் நந்தி விருதை பெற்றுள்ளார் சிரஞ்சீவி. 2006ஆம் ஆண்டு ஆந்திர பல்கலைக்கழகம் இவரது கலைச்சேவையை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. எல்லாவற்றுக்கும் உச்சக்கட்டமாக நாட்டின் 3வது பெரிய விருதான பத்மபூஷன் விருதை வழங்கி சிரஞ்சீவியை 2006ஆம் ஆண்டு கௌரவப்படுத்தியது மத்திய அரசு. தன்னுடைய வாழ்வில் பல்வேறு கௌரவங்களை சம்பாதித்த சிரஞ்சீவிக்கு மிகவும் சிறுமை சேர்ப்பது போல் அமைந்தது 2007ஆம் ஆண்டு நிகழ்ந்த அந்த சம்பவம். சினிமாவில் ஜாதி மதம் கடந்து பல்வேறு காதலர்களை சேர்த்து வைத்த சிரஞ்சீவி நிஜ வாழ்க்கையில் தனது மகளின் காதலை ஜாதியை சுட்டிக்காட்டி நிராகரித்ததாக பெரும் சர்ச்சை எழுந்தது. சிரஞ்சீவியின் 2வது மகள் ஸ்ரீஜா கடந்த 2007ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி சிரிஷ் பரத்வாஜ் என்கிற இளைஞரை திருமணம் செய்தார். தங்கள் காதலை எதிர்த்த தனது தந்தை தன்னை 1 வருடமாக வீட்டுச் சிறையில் வைத்திருந்ததாக கூறி ஆந்திராவையே அதிர வைத்தார் ஸ்ரீஜா. மேலும் சிரஞ்சீவியால் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த ஜோடி படபடத்தது. ஆனால் சில ஆண்டுகளில் நிலைமை தலைகீழாக மாறியது. சிரிஷ் பரத்வாஜ் தன்னிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய ஸ்ரீஜா இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். மீண்டும் தனது பெற்றோருடன் வந்து சேர்ந்த ஸ்ரீஜாவிற்கு அவரது தந்தை 2016ஆம் ஆண்டு 2வது திருமணம் செய்து வைத்தார். சிரஞ்சீவி குடும்பத்திற்கு நெருக்கமான தொழிலதிபர் மகன் கல்யாண் என்பவருக்கும் ஸ்ரீஜாவிற்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. சிரஞ்சீவி குடும்பத்தில் அவரும் அவரது தம்பியும் மட்டும்தான் ஸ்டார்கள் அல்ல, மேலும் பல ஸ்டார்களும் உள்ளனர். சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் தேஜா தெலுங்கில் முன்னணி ஹீரோ. இந்தியாவின் முன்னணி பிரபலங்களை உள்ளடக்கிய 100 பேர் பட்டியலில் ராம் சரண் தொடர்ந்து இடம் பிடித்து வருகிறார். 2007ஆம் ஆண்டு சிறுதா திரைப்படத்தின் மூலம் தனது தந்தையைப் போல் அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகமான ராம் சரணின் 2வது படம் மகதீரா. மகதீரா மிகப்பெரிய வெற்றி படம். பாகுபலி இயக்குனர் ராஜமௌலி இயக்கிய இந்த படம் ராம் சரணை வசூல் ராஜாவாக தெலுங்கு திரையுலகில் அடையாளம் காட்டியது. பாகுபலி 2 படத்திற்கு பிறகு மிக பெரும் எதிர்பார்ப்புகளை சுமந்தபடி வரும் ராஜமௌலியின் RRR படத்தில் 2 கதாநாயகர்களில் ஒருவராக ராம் சரண் நடித்துள்ளார். சிரஞ்சீவியின் மருமகன் அல்லு அர்ஜுனும் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நாயகர்களில் ஒருவராக வலம் வருகிறார். சினிமாவில் உச்சம் தொட்டு அரசியலில் அடிசறுக்கிய பிரபலங்களில் சிரஞ்சீவியும் ஒருவர். சினிமா பாக்ஸ் ஆபீஸில் வெற்றிகரமாக வசூல் வேட்டையாடிய சிரஞ்சீவியால் தேர்தல் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றிகரமாக ஓட்டு வேட்டையாட முடியவில்லை. சிரஞ்சீவி என்கிற பெயருக்கு ஏற்ப அவரது அரசியல் எதிர்காலம் சிரஞ்சீவியாக நீடிக்கவில்லை. மெகாஸ்டார் என்கிற அந்தஸ்துடன் தெலுங்கு திரையுலகின் முடிசூடா மன்னனாக வலம் வந்த நேரத்தில் தன்னை திரையுலகிலிருந்து வலுக்கட்டாயமாக விடுவித்துக் கொண்டு அரசியலில் கால் பதித்தார் சிரஞ்சீவி. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் சிரஞ்சீவியை மீண்டும் சினிமா உலகிற்கே திருப்பி அனுப்பியது அரசியல் உலகம். இந்த 10 ஆண்டுகளில் என்ன நடந்தது, சிரஞ்சீவியின் அரசியல் வாழ்க்கை ஏன் சறுக்கியது என்பதை ஆராய்ந்தால் அரசியலில் ஜெயிக்க சினிமா புகழ் மட்டும் போராது என்கிற ரஜினியின் கூட்டுதான் நினைவில் வந்து நிற்கிறது. 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி திருப்பதியில் கூடிய அந்த கூட்டம் ஆந்திர மாநிலத்தையே அதிரச் செய்தது. சிரஞ்சீவி அறிவிக்கப் போகும் புதிய கட்சியின் பெயர் என்ன என்பதை அறிந்து கொள்ள அவரது ரசிகர்களும் ஆதரவாளர்களும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். இது நான் நடித்த புதிய படத்தின் முதல் நாள் கொண்டாட்டம் போலல்ல, இது ஒரு அரசியல் கட்சியின் தொடக்கம், காலகாலத்திற்கும் கொண்டாடப்பட வேண்டியது என தனது ரசிகர்களிடம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருந்த சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் என்கிற தனது புதிய கட்சியின் பெயரை அறிவித்தார். அப்போது அங்கே திரண்டிருந்த 10 லட்சம் பேரின் கைத்தட்டல்களும் ஆர்ப்பரிப்புகளும் விசில் சப்தங்களும் அடங்க நெடுநேரம் பிடித்தது. அந்த சப்தங்களுக்கிடையே சமூக நீதிதான் எனது கட்சியின் பிரதான கொள்கை என கர்ஜித்தார் சிரஞ்சீவி. கட்சி தொடங்கிய 8 மாதத்திலேயே சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டார் சிரஞ்சீவி. 8 மாதத்தில் NT ராமராவ் ஆட்சியை பிடித்த வரலாற்று சாதனையை சிரஞ்சீவி முறியடிப்பார் என பிரஜா ராஜ்யம் கட்சியினர் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தனர். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்த சட்டப்பேரவை தேர்தலில் சிரஞ்சீவியால் கிங்காக அல்ல, கிங் மேக்கராக கூட ஆக முடியவில்லை. 288 இடங்களில் போட்டியிட்ட பிரஜா ராஜ்யத்தால் 18 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட சிரஞ்சீவி திருப்பதி தொகுதியில் வெற்றி பெற்றாலும் தனது சொந்த மாவட்டமான மேற்கு கோதாவரியில் அமைந்துள்ள பலகோல் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் உஷாராணியிடம் தோல்வியடைந்தார். சினிமா கவர்ச்சியால் மிஞ்ச முடியாத ஆளுமைமிக்க அரசியல் தலைவராக உருவெடுத்திருந்த ராஜசேகர ரெட்டியின் அனல் பிரச்சாரங்களும் அரசியல் சாதுரியங்களாலும் 156 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ். 92 இடங்களில் வென்ற தெலுங்கு தேசம் கட்சி பிரதான எதிர்க்கட்சியானது. பிரஜா ராஜ்யம் கட்சிக்கு 3வது இடம்தான் கிடைத்தது. அப்படி இருந்த போதும் மற்றொரு விஷயம் நினைத்தபடி நிகழ்ந்திருந்தால் சிரஞ்சீவி ஆந்திர முதலமைச்சராக அரியணை ஏறியிருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதுவும் நிகழாமல் போனதாக சிரஞ்சீவியின் தோல்வியை பரிதாபத்தோடு பார்த்த அவரது நலம் விரும்பிகள் வேதனைப்பட்டனர்.
2009ஆம் ஆண்டு மக்களவைக்கும் ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. கட்சி தலைமையை மதிப்பதில்லை என ராஜசேகர ரெட்டி மீது சோனியா காந்தி குடும்பத்திற்கு சில மனக்கசப்புகள் இருந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் இந்த தேர்தல் நடந்தது. இந்நிலையில் ஆந்திராவில் மொத்தமுள்ள 42 மக்களவை தொகுதிகளில் 10 தொகுதிகளை பிரஜாராஜ்யம் வென்றிருந்தாலே அந்த எம்பிக்களின் ஆதரவை பெறுவதை சுட்டிக்காட்டி ஆந்திராவின் முதல்வராக சிரஞ்சீவியை ஆக்குவதற்கு சோனியா காந்தி தயங்கி இருக்க மாட்டார் என கூறப்பட்டது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவசமாக தலா 2.5 ஏக்கர் நிலம், பெண் குழந்தைகளின் நலனிற்காக அவர்கள் பெயரில் வங்கியில் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் விலையில் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை என சிரஞ்சீவி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை அவர் அறிந்திருந்த சினிமா கவர்ச்சியை விட அதிக கவர்ச்சி நிறைந்ததாகத்தான் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் எடுபடவில்லை. ஆந்திர அரசியலில் பொதுவாகவே ஜாதிய கணக்கீடுகள் அதிகம் தலை தூக்கும் என்கிற கருத்து உண்டு. என்டிஆர் இந்த கணக்கீடுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவானவராக அறியப்பட்டார். இதனால் காங்கிரசுக்கு எதிராக அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி ஆட்சியை பிடித்தார் என் டி ராமராவ். ஆனால் அவரை போன்ற சிரஞ்சீவியால் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவானவர் என்கிற பிம்பத்தை பெற முடியாததே அவரது தோல்விக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சினிமா மூலம் அனைத்து ஜாதியினரையும் தன் பக்கம் ஈர்த்த சிரஞ்சீவி அரசியலில் ஜாதிய கணக்கீடுகளுக்குள் சிக்கிக் கொண்டதாக சிரஞ்சீவியின் தோல்விக்கான காரணங்களை ஆராய்பவர்கள் கூறுகின்றனர். ஆந்திராவில் 20% மேல் உள்ள கபு இனத்தைச் சேர்ந்தவர் சிரஞ்சீவி. அவர் சார்ந்த சமூகத்தின் ஓட்டு ஒருபுறம் அவருக்கு பலமாக இருந்தாலும் மற்றொரு புறம் பிற ஜாதியினரின் ஓட்டுகளை பெறுவதில் சிரஞ்சீவி பலவீனமாகியதாக காரணங்கள் கூறப்பட்டன. ராயலசீமா, கடலோர ஆந்திர மக்களின் ஆதரவை இழந்து விடுவோமா என்கிற அச்சத்தில் தனி தெலுங்கானா போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தயங்கி நின்றார் சிரஞ்சீவி. இதனால் தெலுங்கானா பகுதி பிரஜாராஜ்யத்தை கைவிட்டது. இதை தவிர தேர்தல் டிக்கெட்டுகளை விற்று 3 மாதத்தில் 300 கோடி ரூபாய் சம்பாதித்தார் என்று பிற கட்சியினர் மேற்கொண்ட பிரச்சாரம் போன்றவையும் சிரஞ்சீவிக்கு பின்னடைவாக இருந்தது. மேலும் அரசியல் சாதுரியங்கள் தெரியவில்லை, கட்சியை வளர்க்க காசு செலவழிக்க தயங்கினார், தொண்டர்களை ஒருங்கிணைத்து செல்லும் பக்குவம் இல்லை என சிரஞ்சீவியின் தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன. 2009ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி அவருக்கு மிகுந்த சோர்வை கொடுத்த நிலையில் பிரஜாராஜ்யம் கட்சியை நடத்தி செல்வதற்கான ஆர்வம் குறைந்தது. இந்த நேரத்தில் ராஜசேகர ரெட்டியின் மறைவிற்கு பின்னர் அவரது மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர அரசியலில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்தார். அவரது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திர மக்களின் கவனத்தை பெருமளவு ஈர்த்தது. அவரால் எழுந்த சவாலை முறியடிக்க மக்கள் செல்வாக்கு மிகுந்த பிரபலத்தை தேடிக்கொண்டிருந்த காங்கிரஸ் தலைமை சிரஞ்சீவிக்கு தூதுவிட்டது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினார் சிரஞ்சீவி. இந்த சந்திப்புக்கு பின்னர் பிரஜாராஜ்யம் கட்சியை காங்கிரசோடு இணைக்கப் போவதாக அறிவித்தார். பின்னர் முறைப்படி காங்கிரசுக்குள் ஐக்கியமானது பிரஜாராஜ்யம். கட்சி ஆரம்பித்த 8 மாதங்களில் ஆட்சியை பிடிக்க இலக்கு நிர்ணயித்தவரால் 30 மாதங்களில் அதனை வேறொரு கட்சியோடு தான் இணைக்க முடிந்தது. காங்கிரஸில் இணைந்ததற்கு பிரதிபலனாக சிரஞ்சீவியை முதலில் மாநிலங்களவை உறுப்பினராக்கிய காங்கிரஸ் தலைமை பின்னர் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கியது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி சுற்றுலாத்துறைக்கு தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆந்திர பிரிவினை விவகாரம் எப்போதும் சிரஞ்சீவியை தர்ம சங்கடமான சூழ்நிலையிலேயே வைத்திருந்தது அவரது அரசியல் பின்னடைவுகளுக்கான காரணங்களில் ஒன்று. இந்த விஷயம் எதிரொலியாக அவரது மத்திய அமைச்சர் பதவி ஊசலாட்டத்திலேயே இருந்தது. கடலோர ஆந்திராவைச் சேர்ந்தவரான சிரஞ்சீவி தனது பகுதி மக்களின் விருப்பப்படி ஒருங்கிணைந்த ஆந்திராவை ஆதரிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா மாநிலத்தை அமைக்க காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முடிவெடுத்த போது அதனை எதிர்த்து சிரஞ்சீவி ராஜினாமா செய்ய வேண்டும் என சீமாந்திரா பகுதியில் வலியுறுத்தல்கள் அதிகரித்தன. அந்த கோரிக்கையை ஏற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சிரஞ்சீவி. ஆனால் அவரது ராஜினாமாவை பிரதமர் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் ஏற்க மறுத்தனர். இதனால் அமைச்சரவையில் தொடர்ந்தார். ஆந்திரா மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்ட பிறகு 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெல்வது காங்கிரசுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. ஒருபுறம் தங்களின் நீண்ட நாள் கனவான தனி மாநில கோரிக்கையை நிறைவேற்றியவர்களாக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை அப்பகுதி மக்கள் கொண்டாடிக் கொண்டிருக்க, மறுபுறம் ஆந்திராவை பிரித்த கட்சி என்று சீமாந்திரா மக்கள் காங்கிரஸை வெறுப்போடு பார்த்தனர். இந்த சூழ்நிலையில் சிரஞ்சீவியின் மக்கள் செல்வாக்கு 2 மாநிலங்களிலும் கை கொடுக்கும் என எதிர்பார்த்தது. ஆனால் அந்த தேர்தலில் சிரஞ்சீவியின் பிரச்சாரத்தால் காங்கிரசின் தோல்வியை தடுக்க முடியவில்லை. இந்த தேர்தலில் சிரஞ்சீவி போட்டியிடாததை சுட்டிக்காட்டிய அரசியல் நோக்கர்கள் காங்கிரசுக்காக முழு மனதோடு சிரஞ்சீவி களமிறங்கவில்லை என சுட்டிக்காட்டினர். 2014ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் சிரஞ்சீவி காங்கிரசிடமிருந்து மட்டுமல்ல அரசியலில் இருந்தே படிப்படியாக ஒதுங்கினார். தெலுங்கானா விவகாரத்தில் சிரஞ்சீவி காட்டிய அமைதி அவரது அரசியல் வாழ்க்கை மௌனித்து போவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த சூழலில் சிரஞ்சீவியின் மனம் மீண்டும் சினிமா நோக்கி திரும்பியது. 2007ஆம் ஆண்டு பிரபுதேவா இயக்கத்தில் சங்கர் தாதா ஜிந்தாபாத் படம் தான் சிரஞ்சீவி கதாநாயகனாக நடித்து கடைசியாக வெளிவந்த படம் என்று இருந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு கைதி நம்பர் 150 படத்தில் நடித்தார் சிரஞ்சீவி. தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான கத்தி திரைப்படத்தின் தெலுங்கு பதிப்பான கைதி நம்பர் 150 பெரும் வெற்றி பெற்றது. 10 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் வந்தாலும் தங்கள் மெகாஸ்டாரை உச்சி முகந்து கொண்டாடினார்கள் டோலிவுட் ரசிகர்கள். அரசியலில் தோற்று வந்தவருக்கு அவரது தாய் வீடான சினிமா உலகம் ஆறுதல் அளித்தது. தெலுங்கு திரையுலகில் தனக்கான இடம் அப்படியே இருப்பதை உணர்ந்து கொண்ட மெகாஸ்டார் திரையுலகில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கினார். மெகாஸ்டார் சிரஞ்சீவியும் அவரது தம்பி பவர் ஸ்டார் பவன் கல்யாணும் அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு சிரஞ்சீவியை பிரச்சார குழு தலைவராக காங்கிரஸ் நியமித்த அதே நேரத்தில் ஆந்திராவை பிரித்த காங்கிரஸை ஒழிப்போம் என்கிற கோஷத்துடன் ஜனசேனா கட்சியை தொடங்கினார் பவன் கல்யாண். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணிக்கு ஆதரவாக பவன் கல்யாண் பிரச்சாரம் செய்தார். தனது அண்ணனை போல் சினிமாவில் கிடைத்த புகழை மூலதனமாக கொண்டு ஜனசேனா கட்சியை தொடங்கிய பவன் கல்யாண் அந்த கட்சியை வளர்ப்பதில் அண்ணனை விட அதிக சுறுசுறுப்பு காட்டினார். அவரது ஆக்ரோஷ பேச்சை கேட்க இளைஞர்கள் எழுச்சியுடன் திரண்டனர். 2019ஆம் ஆண்டு ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் கணிசமான வெற்றிகளை குவிப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்தது.
தம்பிக்கு ஆதரவாக அண்ணன் சிரஞ்சீவி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் களம் இறங்குவார், ஜனசேனா கட்சிக்காக பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி வரை பிரச்சார களத்திற்கு சிரஞ்சீவி வரவில்லை. ஆந்திராவில் பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்திய ஜனசேனா கட்சிக்கு 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியை மிஞ்சியது. பவன் கல்யாண் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார். 138 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜனசேனா ஒரு இடங்களில் மட்டுமே வென்றது. 2009ஆம் ஆண்டு தேர்தலில் சிரஞ்சீவியின் அரசியல் கனவு கோட்டையை தகர்த்தார் ராஜசேகர ரெட்டி. அவரது மகன் ஜெகன்மோகன் ரெட்டி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் சிரஞ்சீவியின் தம்பி பவன் கல்யாணின் அரிதான கனவை தவிடுபொடியாக்கினார். தனி பெரும்பான்மையுடன் வென்று ஆந்திராவின் பாகுபலி தான் என நிரூபித்த ஜெகன்மோகன் ரெட்டியின் செல்வாக்கிற்குள் முன்னாள் பவன் கல்யாணின் சினிமா கவர்ச்சி எடுபடாமல் போனது. சிரஞ்சீவியின் அரசியல் பயணம் ஒரு காணல் நீராகி போனாலும் ஒரு சிறந்த ஆக்ஷன் ஹீரோவாக, நடனத்தில் அசத்தும் ஒரு நாயகனாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்கிறது சிரஞ்சீவியின் புகழ். அது தெலுங்கு திரையுலக வரலாற்றில் என்றென்றும் அழிக்க முடியாத ஒரு கல்வெட்டாக பதிந்து கிடக்கிறது.